கரையில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கலாம். ஆனால் கடல் மேலே இப்படி ஒரு விஷயம் நடக்கிற யாரும் பார்த்துருக்க மாட்டியே. இதை பாருங்களேன், இங்கே பாருங்க, இது நாங்கள் வலைக்கு போகிற கொடிக்கம்பு. இதில் இங்கே பாருங்க, எல்லாமே மலை தேனி. நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன், இது மூத்திரத்துக்கு குழவியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்தா இது வந்து மலை தேனி இந்த போட்டில் இப்படி இருக்குங்க. நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப ஒரு வேளாண் சம்பவம் நடக்குது, என்னால் ஒழுங்காக பேச முடியல, தொண்டை கட்டிக்கிச்சு. என்னடான்னா, நான் நாகப்பட்டினத்தில் கடலில் இருந்து இப்போ பாம்பன் போயிட்டுருக்கேன். இடையில கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாட்டுகளுக்கு இடையில, அதாவது பாம்பன் சைடு இல்லாமல் நாகூர் சைடு இல்லாமல் நடுக்கடலில் ஒரு வேளாண் சம்பவம் நடந்துருக்கு. அது என்ன விஷயம்னா, பாருங்களேன், இதெல்லாம் வந்து மலைத்தேனி மாதிரி இருக்கு. ஆனால் மலைத்தேனியான கன்ஃபார்மாக தெரியல, எங்கே இருந்தால் வந்துச்சுமே தெரியலங்க. போட்டு சுற்றி மொச்சிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு பயமாக இருக்கு. ஒரு வெளியே போய் காட்டுறேன், சீண்டா வரைக்கும் கொத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான அனுபவம் இது வரைக்கும் வாழ்நாள் பார்த்தாரு இந்த மாதிரி சம்பவங்களாம். இங்கே பாரு, முதல்ல நான் ஈன்னு நினச்சேன், ஒருவேளை மணியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் இது வரைக்கும் அது எந்த தொந்தரவும் பண்ணாத, அதனால எங்களுக்கு கொட்டாமல் இருக்கு. இந்த கொடிக்கம்பளிலாம் எப்படி இருக்கு பாருங்களேன். இது என்ன தேனியானா என்னது? இது ஒருவேளை மோத்திர குழந்தைன்னு சொல்லுவாங்களே அதுவா? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நான் வேணா ஜூம் பண்ணி காட்டுறேன். கரையில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கலாம். ஆனால் கடல் மேலே இப்படி ஒரு விஷயம் நடக்கிற யாரும் பார்த்துருக்க மாட்டியே. இதை பாருங்களேன், இங்கே பாருங்க, இது நாங்கள் வலைக்கு போகிற கொடிக்கம்பு. இதில் எப்படி இருக்கு பாருங்க. ஒன்றுமே புரியலைங்க, ஏன் இப்படி வந்திருக்கு, எங்கேருந்து வந்துச்சு, என்ன ஆச்சு? ஒருவேளை கரையை போகிறக்கு முன்னாடி இங்கேயே கூடு கட்டி கும்பலம் போட்டுருமோ? தலைமையிலபடி முக்கியமானவங்க எந்த தொந்தரவு பண்ணல. சப்போஸ் ஏதாவது பண்ணி கையில் காலை கொட்ட ஆரம்பிச்சுட்டு என்ன செய்யணும் தெரியல. பாருங்களேன், தயவு செய்து இதை பார்க்குற ஆளுக்க இது என்ன வகையான தேனிங்கிற சொல்லிடுங்க. என்ன ஏன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது, இது என்ன வகையான தேனிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஏனி தானா இல்லை மோத்திர கொள்ளையாங்க கூட தெரிய மாட்டேங்குங்க. அப்படி கைக்கிலாம் வருது, ஆனால் இது வரைக்கும் அதில் கொட்டலை. அது வேட்டை அது வேலையை பார்க்குது. எவ்வளோ முக்கியம் இருங்க, போட்டுக்குள்ள இதாக இருக்கு. அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. என் மேலையெல்லாம் வந்து உட்காருதுங்க, என் மேலையெல்லாம் வந்து உட்காருது பாருங்களேன். உங்களுக்காண்டி இந்த வீடியோ தெளிவாக காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. போட்டுப்புள்ள இதாங்க சம்பவம். நான் பாம்பனை பார்த்து போயிட்டு இருக்கேன், போட்டுப்புள்ள இதான் நடக்குது. நான் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கும்போது முதல்ல 2-3 குழவி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க போட்டுப்புள்ள எப்படி இருக்கு. இங்கே பாருங்க மணியத்தில் எப்படி இருக்கு பாருங்க. எத்து தலைமையிலே வந்து கொட்டுது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. பொழுது சாஞ்சுக்கு இருக்கு, சாயந்தரம் நேரம் சூரியன் வங்கிக்கிட்டு போயிட்டு வருங்க. இங்கே பாருங்க இவன் என்ன கண்டிஷனில் இருக்கு பாருங்க. எதனால இப்படி நடக்கவே தெரிய மாட்டேங்குங்க. ஒருவேளை கேமரா சுத்தமாக இல்லையா, நல்லா தொடச்சிட்டு வேணா காட்டுறேன். இங்கே பாருங்களேன், வலை வாங்குற வீஞ்சிலையில் எப்படி உட்காந்துருக்குன்னு. தயவு செய்து வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எந்த வகையான தேனி, எதனால இப்படி இடமறிந்து வந்திருக்கு, கரைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இங்கே வந்து குடும்பம் குடித்தனமாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, முதல்ல 4 தாங்க வந்துச்சு. இப்போ இப்படி இந்த போட்டு அந்நியம்புலாம் தேனி தாங்க இருக்குது. இந்த போட்டு அந்நியம்புலாம் இந்த தேனியாக இருக்குது. ஏதோ தொட்டக்கூடாதுன்னு ஆக்கட்ட சொல்லிக்க, யாரும் அடிச்சிடாதீங்க, மேலே கொட்டிருன்னு சொல்லிக்க. பாருங்க அந்த காட்டுல கொடிக்கம்பு, இந்த கொடிக்கம்பு இப்போ கிளியரன்ஸாக காட்டுறேன். ஆனால் இது வரைக்கும் யாரையும் கொட்டலைங்க, அது வேலையை அது பார்க்கு. இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இந்த பாருங்க, இது வந்து மலைத்தேனியா என்ன அப்படிங்கிறத வரமா சொல்லிருங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவம் எப்பவுமே ஒரு நாள் தான் நடக்கு. இவ்வளோ குழம்பு எங்கே இருந்தால் வந்துச்சுன்னு தெரியலங்க. முதல்ல நான் வந்து சைக்கிள் உட்காந்து வரும்போது என்ன நினச்சேன்னா, ஒருவேளை வந்து மணி தான் வருது வராது கருவாட்டு வாசனைக்கு அப்படின்னு நினச்சேன். இந்த கட்டா கருவாடு போட்டிருக்காங்களா, அப்போ இந்த ஸ்மெல்லுக்கு இந்த மணி தான் இது வருதோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்க்குறேன் எல்லாமே தேனி. நான் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக மேலே பக்கத்தில் 2-3 வந்துச்சு. அப்போ நல்லா கூர்ந்து பார்க்கும்போது தெரியுது எல்லாமே தேனி. தேனி நானும் ஒரு யூகத்தை சொல்கிறேன். அதோடைய மாடலை பார்த்து அது கூட்டமாக இருக்கிறத பார்த்து நான் சொல்கிறேன். அது என்னங்கிற கமலில் நீங்கள் சொல்லணும்.
எப்படி இருக்கு பாருங்க. நம்ம போட்டு அணியவே தெரியாத அளவுக்கு தேனி இப்படி நம்ம போட்டு அணியவே தெரியாத அளவுக்கு இவ்வளவு மலை தேனி எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல. நான் இப்போ நினைக்கிறது உண்மையாக மலை தேனியாக தான் இருக்குன்னு டவுட்டாக தெரியுது. எப்பா காதுக்குள்ள கேட்கலே வருதுங்க. எப்படி இருக்குங்க, எவ்வளோ கூட்டமாக இருக்கு வருங்க. ஆனால் நான் உள்ளே தான் போகிறேன், எதுவுமே செய்யலைங்க. எனக்கு எந்த தொந்தரவும் பண்ணலை. அது வேலையை அது பார்க்குது. இங்கே பாருங்க எப்படி வருது. சூடால ஒரு வாரம் தெரியாமல் இருக்கு. இது போகுமா இல்லை குடும்பம் எங்களோட வந்துடுமா கரைக்கும் தெரியல. நான் சிபிஎஸ்சில் காட்டுறேனே இது எவ்வளோ தூரத்தில் நாங்கள் கிடக்கும் அப்படின்னு சொல்லி. கரையோடி போனாலும் சரி கலப்புறமாக இருக்குது, அதனால் டக்குன்னு இந்த தேனியில் வந்துன்னு சொல்லிடலாம். ஆனால் சரியான ஆழத்திலோடி போயிட்டுருக்கோம். உங்களை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நம்ம சிபிஎஸ்ஸை பாருங்கள். இப்போ நான் வந்து இவங்களுக்கு பேக்கில் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, இதில் பக்கத்தில் உள்ள கரைன்னு பார்த்தா கோடியா கரை தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா கோடியா கரை? நாங்கள் இது இலங்கை, இது நம்ம இந்தியா. ரெண்டுக்கு கூட தான் நான் போயிட்டுருக்கேன். எவ்வளோ தூரம் நீங்களே கெஸ் பண்ணிக்கிங்க. இவ்வளோ தூரத்துக்கு இது பறந்து வந்திருக்கு. இதான் பாமன் போயிட்டுருக்கான். இது ராமேஸ்வர தீவு தான் இருக்கு. இதில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கடல் நடுக்கடலில் போயிட்டுருக்கோம்னு சொல்லி. ஏன்னா புல் சூம்பில் போட்டு காட்டியிருக்கேன். எவ்வளோ குறைச்சி காட்டிக்க பாருங்க. ரொம்ப டோட்டலாக 2 கோவில் இடையில நடுக்கடலாம் நாங்கள் போயிட்டுருக்கோம். இவ்வளோ தூரத்துக்கு இதெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காதான் ஆச்சரியம் செய்யுங்க. பாருங்க எவ்வளோ ஜாலியாக தெரியுதுன்னு. பாத்தியில் எவ்வளோ தூரத்தில் நாங்கள் ஓடிக்கிறோம்னு சொல்லி இந்த இடத்துல தேனியெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. ஆனால் இது வந்து எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இது மலை தேனியா இல்லை அந்த மூத்திர குழவின்னு சொல்லுவோம் அதுவா என்னன்னு தெரியல. நான் காட்டலை அணியத்தை பாருங்களேன் எங்கே இருக்குது, எப்படி போச்சிருக்கு பார்த்தீங்களா. இத்தனை காலத்தில் இப்போ தாங்க இந்த மாதிரி சம்பவத்தை அனுபவிச்சிருக்கேன். இதை உங்களோட ஷேர் பண்ண கிடையாது வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே பாய். நேற்று சாயந்தரம் ஓடி வரும்போது கடமையில் எடுத்த குழவி கடைசியில் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கரை வந்துட்டோம். கரை வந்து இப்போ எங்கே வந்து உட்காந்துருக்காருங்களேன், இந்த போட்டினுடைய அணியத்தில் வந்து எப்படி ஒரு மாலை மாதிரி செட் ஆகி உட்காந்துருக்காம பாருங்க. ஆனால் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணலைங்க. பாருங்க எல்லாமே மலை தேனி. நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன், இது மூத்திரத்துக்கு குழவியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்தா இது வந்து மலை தேனி இந்த போட்டில் இப்படி இருக்குங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களாங்க. இந்த வீஞ்சி கொடிக்கம்பு அப்படி எல்லா இடத்துலையும் இருந்து எல்லாம் மொத்தமாக செட் ஆகி இந்த இடத்துல உட்காருச்சு. வாழ்க்கையில் இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்ததே கிடையாது.